நாம சங்கீர்த்தன பஜன சம்பிரதாயத்துல ஈடுபட்ட பெரியவாள் எல்லாருடைய அதிஷ்டானங்கள், அவருடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் நம்ம கும்பகோணத்தை சுற்றியே அப்படியே காஞ்சிபுரத்துல பீட்டாதிபதியா இருந்த கோதேந்திர சுவாமிகள் கூட இங்க கும்பகோணத்து பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக கோவிந்தபுரத்துல வந்துதான் சமாதி. எங்கேயோ மைசூர்ல பிறந்த ஸ்ரீதர ஐயாவாள் நம்ம திருவசூர்ல தான் வந்து செட்டில் ஆனாங்க. அதே திருவசூர்ல பிறந்து வளர்ந்த மருதானூர் சத்குரு சுவாமிகள் மருதானூர் போய் செட்டில் ஆனா கூட சுற்றி தானே. அந்த மருதானூர் சத்குரு சுவாமிகள் போதேந்திர சுவாமிகளும் ஸ்ரீதர ஐயாவாளும் பண்ணின நாம சித்தாந்தத்தை அது அழகான ஒரு பஜன பத்ததின்னு ஒன்று அமைச்சு தானும் அதை அனுஷ்டானம் பண்ணி தன்னுடைய சிஷ்யாலையும் அதை அனுஷ்டானம் பண்ற மாதிரி நித்தியமா அதை பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து அந்த மருதானூர் சத்குரு சுவாமிகள் கூட பஜனை பண்ணிட்டு இருக்கு பாகவதாள்ல. அந்த அவருடைய காலத்துல இந்த பெரிய பாகவதாள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கு. கோபால பாகவதர்ங்கிற பேரு கொண்ட மகான்களே நிறைய பேர் இருக்கு. வரகூர் கோபால பாகவதர்னு ஒருத்தர், சூலமங்கலம் கோபால பாகவதர்னு ஒருத்தர், இங்க மணஞ்சேரி கோபால பாகவதர்னு ஒருத்தர், அப்புறம் பாகவதபுரம் கோபால பாகவதர். இந்த மாதிரி ஒத்தரும் அவளுடைய தபஸை பத்தி சொல்லணும்னா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. மணஞ்சேரி கோபால பாகவதர் தான் சத்குரு 5 வயசு வரைக்கும் பேசாம இருந்த சத்குரு சுவாமிகளை ராமநாம உபதேசம் பண்ணி ராமநாமம் அவரை பேச வச்சது மணஞ்சேரி கோபால பாகவதர். இவர் பெரிய மகான்னா வரப்போறார், இவரால் தான் நாம பிரச்சாரம் நடக்க போறது அப்படின்னு போதேந்திர சுவாமிகள் எழுதின நாம சித்தாந்த கிரந்தங்கள் எல்லாம் மணஞ்சேரியை பத்திரப்படுத்தி வச்சுட்டு சத்குரு சுவாமிகள்கிட்ட அப்படியே ஒப்படைச்சார். நீங்க மருதானூர் மட்டத்துல போதேந்திர சுவாமிகளுடைய நாம சித்தாந்த கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. உடசுடியா அப்படியே வச்சுட்டு அதை காப்பாற்றி கொடுத்தவர் மணஞ்சேரி கோபால பாகவதர். சூலமங்கலம் கோபால பாகவதர் பெரிய சூலமங்கலம் கோபால பாகவதர் சாதாரணமா இருப்பான். சதாசிவ பிரம்மேந்திராள்னு ஒரு பெரியவர், அவர் இந்த ஊர்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். சதாசிவ பிரம்மேந்திராள் படிச்ச இடம் திருவிசூலூர்ல இருக்கு. ஐயாவாள் காண்டபரிவாள்லாம் போதேந்திராள் ஐயாவாள்லாம் காண்டபரி. பிரம்மேந்திராள்கிட்ட எல்லா டாக்டர்கிட்ட போயும் தீராத ஒரு வயிற்று வலிக்காரர் ஒருத்தர் பிரம்மேந்திராளை போய் இவர் பெரிய மகான்பா, இவற்றை போய் கேளு அப்படின்னா அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி பிரம்மேந்திராள்கிட்ட எனக்கு ரொம்ப நாளாக வயிற்று வலி, நான் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டேன், இது சரியாகலன்னு. ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ சூலமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே கோபால பாகவதர் ஒரு பெரியவர் இருக்கார், அவருடைய பாத தீர்த்தத்தை போய் நீ சாப்பிடு, உனக்கு வயிற்று வலி தெரியும். சதாசிவ பிரம்மேந்திராள் ஒரு பேரை ரெஃபர் பண்றாருன்னு சொன்னா ஒரு கிரகஸ்தரை அந்த சூலமங்கல கோபால பாகவருடைய தபஸ் எப்படி இருக்கும். அவர் போனார், அவர்கிட்ட போய் பாத தீர்த்தார், அவர் போய் அப்படி அது மாதிரி ஒரு கோபால பாகவதர்ல ஒரு சிறந்த ரத்னமான ஒரு கோபால பாகவதர் நம்ம பாகவதர். பக்த ரத்னங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் எழுதியிருக்கார். இந்த பெரிவாளுடைய சரித்திரங்கள் பூரா பிரீஃபா, சரித்திரம்னு சொன்னா நம்ம என்ன எந்த வருஷம் பிறந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் ஏதாவது சாப்பிட இருந்தாரா, இதெல்லாம் சரித்திரங்கிறது இல்லை. சரித்திரம்னு சொன்னா அவ நம்மளாம் பண்ணாதது அவ என்ன பண்ணினா அதான் சரித்திரம். ஒரு பெக்யூலியரா யூனிக்னஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவல். நம்மளாம் சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோமே,
அவ தனியா என்ன பண்ணா, நம்ம பண்ணாத விஷயம் என்ன பண்ணினா, அது மாதிரி விஷயங்களை மட்டும் எடுத்து அவ ஒருத்தருடைய அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய அந்த யூனிக்னஸ் அதை அப்படி ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுலதான் அந்த பாகவத் கோபால பாகவத் பற்றி எழுதியிருக்க. சத்குரு சுவாமிகிட்ட நிறைய பாகவத்தாள்லாம் இருந்திருக்கா. தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா காலத்துல சத்குரு சுவாமிகள் இருந்திருக்கு. அவள்லாம் மகாராஷ்டிரா சிவாஜி எம்பரர் அவளுடைய சத்ரபதி சிவாஜியுடைய சக்சஸர்ஸா வந்ததுனால அவளுக்கு ராமர் ஆஞ்சநேயர் அதான் உபாசனா தேவி. இந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த சரபோஜி ராஜாவுடைய சொப்னத்துல போய், அப்பா நம்ம ராமச்சந்திர பிரபு மருதானூர் சத்குரு சுவாமிகளா ஒரு கிரகஸ்தரா அவதாரம் பண்ணி வந்திருக்காருப்பா, நீ போய் அவர் ஆசிரியம் பண்ணி நீ க்ஷேமத்தாடே அப்படின்னு ஆஞ்சநேயருடைய உபதேசத்துல. இந்த தஞ்சாவூர் ஜிம்லாம் இதுதான். இப்பதான் டிஸ்ட்ரிக்டா நம்ம இப்போ பேர் புதுசாக அவரை பிடிக்கிறாள். அப்பெல்லாம் ஒரே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ நாகப்பட்டினம், நாகூர், மாயாவரம், சிதம்பரம் வரைக்கும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த தஞ்சாவூர் ராஜா மருதானூர் வந்து சத்குரு சுவாமியோட ஆசிரியம் பண்ணினார் சரித்திரங்கள் இருக்கு. அது மாதிரி அவருடைய நித்திய ஆன்மீகங்களுக்கு அடிக்கடி வந்து மடத்தில் நடக்கிற உற்சவங்களுக்கெல்லாம் மருதானூர் ஒருவர் வந்து ராஜா. அது மாதிரி வரும்போது இந்த ராதா கல்யாண உற்சவத்துலலாம் பார்த்தா மார்கழி மாசத்துல 400-500 பாகவத குடும்பம் அங்கே நித்தியப்படி பஜனை இருந்து, சாது போஜனம், நித்தியப்படி அஷ்டபதி பஜனை, காலம்பரை ஆரம்பிச்ச பஜனை ராத்திரி வரைக்கும் நடக்குமா 30 நாளும் மார்கழி மாசம். அது மாதிரி ராதா கல்யாணம் அந்த உற்சவங்கள்லாம் பார்த்துட்டு ராஜாவுக்கு ஒரு மனசுல இத்தனை பேரை வச்சுட்டு ஆசிரியம் பண்ணி இத்தனை குடும்பத்துக்கு ஒரு சாப்பாடு போடுறாரு, நம்ம ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கோம், நம்ம வந்து இவருக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சாஷ்டாங்கமா பிரணாமம் பண்ணி, இத்தனை பேரை வச்சுட்டு நீங்க ஆசிரியம் பண்ணிட்டு இருக்கு, உங்களெல்லாம் ஆசிரியம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எங்க திருவிசூருக்கு ஷஹாஜி ராஜபுரம்னு பேர். அதே பரம்பரையில சத்ரபதி சிவாஜியினுடைய பரம்பரையில வந்த ஷஹாஜி ராஜாங்கிறவர் ஒரு 45 மகா வித்வான்களுக்கு அங்க அக்ரஹாரத்துல வீடு கொடுத்து அத்தனை பேருக்கும் சிங்கிள் கேர்டேக்கர் ஃபார் ஆல் தோஸ் 45 மகா வித்வான்ஸ். ஷஹாஜி ராஜா ரெக்கார்டு படி ஷஹாஜி ராஜபுரம் தான் இருக்கு. அப்புறம் திருஞான சம்பந்தர் வியலூர்னு பாடியிருக்கார். இங்க சிவயோகிநாதர் கோவிலையும் அங்க திருந்து தேவனுடைய கற்கடேஸ்வரரையும் இது பாடும்போது வியலூர்னு பாடியிருக்கு. அப்புறம் சங்கீத வித்வான்கள்லாம் நிறைய பேர் இருந்ததுனால திரு இசை நல்லூர் அப்படி காலப்போக்கில் சில மாறுதல்கள்லாம். இப்ப திரு விஷலூர் அப்படின்னு போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் திரு விஷலூர் தான். அந்த ஷஹாஜி ராஜா was a single caretaker for all the மகா வித்வான்ஸ் who lived in திருசூர். அதனால ஷஹாஜி ராஜபுரம். அது மாதிரி ராஜாக்கள்லாம் வித்வான்களை ஆசிரியம் பண்ணிட்டு இருந்த காலம். பரஸ்பர ஒரு மரியாதை. அதாவது அவளுடைய பிளட் ஏர்னிங்க்கு அவ கவலைப்படாம இருந்தால் அவளுடைய தபஸு பூர்ணமான காலம்பரை 4:30 மணிக்கு எழுந்து பிராத்தஸ்நானம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 7:30 மணிக்கு வைஷ்யதேவ பர்யந்தம் ஒரு வேத விகிதமான அனுஷ்டானங்கள் ஒருத்தருக்கு இருக்கு. நடுவில் 2 மணி நேரம் தான் இவருடைய பிரெட் அணிக்கு வெளியில போய் சம்பாதிக்கலான்னு இருக்கு. நாங்களாம் அப்படிதான் இருக்குமா இல்லையே? அப்ப அந்த காலத்துல அவள்லாம் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக ராஜாக்கள்லாம் அவர் போஷணம். இவ வந்து குடும்ப போஷணத்துக்காக இவ கவலைப்பட்டா லோகக்ஷேமத்துக்காக இவ தபஸ் பண்றது குறைஞ்சி. இப்ப இவாளுடைய லோகக்ஷேமத்துக்காக இவாளுடைய தபஸ் தான் நம்மளை காப்பாற்றும். அப்ப அவளுடைய குடும்பத்தை சம்ரட்சணம் பண்றது நம்மளுடைய காலம். அப்படின்னு அது மாதிரி ஒரு எண்ணத்துல இந்த சரபோஜி மகாராஜா சத்குரு சுவாமிகிட்ட வந்து கேட்டா, இத்தனை பாகவத்தால் அனவர்த்தமும் ராமனும் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, அவ எங்க புறா சம்பாதிக்கிறதுக்குலாம் என்ன பண்றாலும் நீங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கலானா, இங்க பார்த்தா சாப்பாடு ஜெயஜெயே நடந்துட்டு இருக்க அனவர்த்தமா, உங்களுக்கு ஏதாவது நான் உபகாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் உஞ்சவர்த்தி பாத்திரத்தை காமிச்சாரு. இந்த அக்ஷய பாத்திரம் இருக்கு பத்தியா, ஹரிநாராயண நாங்க பஜனை பண்ணி போனோம்னா இப்ப இருக்கிற பாகவதால் கவுண்டை மட்டும் நீ பண்ணாது, இது மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் வந்தா கூட அத்தனை பேருக்கும் இந்த அக்ஷய பாத்திரம் சாப்பாடு போடும். சத்குரு சுவாமிகள் காலத்தில் நடந்தது ஆச்சரியம் கிடையாது. இன்னைக்கு நாங்க ஐயாவோட படத்துல உற்சவம் பண்றதும் உஞ்சவர்த்தி அக்ஷதையில மட்டும்தான்.
எங்க உற்சவம் 10 நாளைக்கு வர்றவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்றோம்னா பாகவதால் இன்னைக்கும் ஊரா போய் உஞ்சவர்த்தியில கலெக்ட் பண்ற அக்ஷதையை வச்சுட்டு தான் நாங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த சோர்ஸும் கிடையாது. இன்னைக்கும் அந்த சுவாமிகளுடைய சத்குரு சுவாமிகளுடைய சங்கல்பம் இன்னைக்கு நடக்கிறது. இது இன்னும் பாகவதால் வந்துட்டு இருக்கா. பரம்பரையா ஒரு பாகவதால் செட்டு போயிடுச்சுன்னா அடுத்த செட்டு பரமபதி வச்சுட்டாங்கன்னா அடுத்த செட்டு ஒன்று தயாராகும். அவ டேக் ஓவர் பண்ணிடுவாங்க உஞ்சவர்த்தி. அம்மா எங்கெல்லாம் போனோம் உஞ்சவர்த்தி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. மாமா எங்க ஊருக்கு வாங்கோ அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஆக அந்த தர்மம் அந்த பிளட்ல இருக்கு எல்லாருக்கும். அதனால அவ கூப்பிட்டு நம்ம போய் வசூல் பண்றோம், உற்சவம் நடத்துறோம். ரொம்ப ஈஸியா அவர் சொன்னார், அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு இன்னும் எத்தனை பாகவதால் வந்தாலும் எத்தனை சாதுக்கள் இருந்தாலும் அன்னதானம் பண்ணலாம்ப்பா. அதனால ராஜா டைம் ஒரு எய்டு வாங்கிட்டாக்க அப்புறம் அவனுக்கு கட்டுப்பட்டுறாங்க. அவங்க வாங்குவோம்பா தர்பாரை கூப்பிடுற இடத்துல போயாகணும். அப்புறம் இங்க பஜனை பண்றது இப்ப ஆச்சு பார்க்காம பஜனை பண்றது. அப்புறம் ராஜா கூப்பிட்டுருக்காரு 10 மணிக்கு பஜனை முடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் நீங்க நான் உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மனப்பூர்வமா நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அவர் சொல்லி எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், பாகவதாளுக்கு ஒரு கிராமத்துக்கு சத்குரு சுவாமியோட கூட இருந்த பாகவதாளுக்காக கொடுக்கப்பட்ட கிராமமானது. அதனால பாகவதபுரம்னே பேரு. இது இந்த ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த பக்தரத்னங்கள் இருக்கிற சரித்திரத்துல எத்தனை பாகவதாள் இந்த ஊர்ல இருந்தாலும் தெரியாது. இந்த கோபால பாகவதங்க பெரியவர் கடைசியா இந்த ஊர்ல இருந்த பெரியவர். தினம் இங்க காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு 1,08,000 ராமநாமா ஜபம் பண்ணிட்டு நித்தியப்படி சந்தியாவந்தனம் உபாசனாதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இன் அடிஷன் டு ஆல் வேதிக் ரிச்சுவல்ஸ் இந்த பாகவத தர்மம் 1,08,000 ராமநாமா ஜபம் பண்ணிட்டு நித்தியம் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு அப்படி ஜீவன் பண்ணிட்டு ஒரு புண்ணிய பக்ஷம். மருதாள உற்சவத்தின் போது மட்டும் என் போயிட்டு விடுவாள். அப்பெல்லாம் என்ன பண்ணோம்னா டிவி சுட்டி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. பாதை நடந்துதான் போவான் நடந்தான் வரும். உற்சவ காலங்களில் அங்கே ராமன் உற்சவம் உண்டு, இங்கே ஐயா உற்சவம் உண்டு. இந்த பாகவதாள சுத்தியோடு இருக்கிற பாகவதாளெல்லாம் நடத்தின உற்சவங்கள் தான் இருக்கு. யார் எந்த பாகவதாளர்களை தபால் போட்டு நீங்கள் உங்களுக்கு சம்பாவனை பண்ணுறோம், நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வரையில எந்த ட்ரெயினில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே உற்சவம்னாலும் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற பாகவதாள் நடத்துவா. அவளுக்கு என்ன சம்பாவனை இந்த காலத்தில் பகவானுக்காக பாடினா பகவானுக்காகவே பாடி ரசிக்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுவார் திருவள்ளுவர். அது மாதிரி பஜனை விராம காலத்துல ஜீவரட்சணார்த்தம் சாப்பாடு கழிச்சு சாப்பாட்டுக்காக பஜனை கிடையாது. அப்படி பஜனை பண்ண 1,08,000 ராமநாமா ஜபம் பண்ணிட்டு நித்தியோஜி பண்ணிட்டு இந்த கிராமத்தில் வச்சுன்னு வந்தார் இந்த கோபால பாகவதம். இந்த பெருமாள்கிட்ட அப்படி ஒரு அபாரமான பக்தி. சாயலட்சம் நித்தியப்படி இங்கே வந்து தினம் சம்பிரதாய பஜனை இங்கே பாடினேன் கோபால பாகவதம். ஏன்னா சில கிராமங்களில் பஜனை மட்டம்னு ஒன்று இருக்கும், சில கிராமங்களில் பஜனை மட்டம் இருக்காது. அந்த ஊர் பெருமாள் கோயில் தான். நித்தியப்படி சிவன் கோயிலுக்குன்னு ஒரு செட்டு உண்டு, பெருமாள் கோயிலுக்குன்னு ஒரு செட்டு உண்டு. அந்த கிழண்ட இருக்கிறவா பூரா சிவகோயில் அவளுடைய கேட்கிறது. பெருமாள் இந்த ஆஃப்லேருந்து பெருமாள் கோயில் பூரா அந்த போகும். 2 கோயிலுக்கும் தரிசனம் மட்டும் பண்றவான்னு ஒரு கைங்கறி உண்டு. ஒரு முட்டையான எண்ணெய் எடுத்து போவா. ஒரு முட்டை எண்ணெய் ஒரு தெரி எடுத்துட்டு போயிட்டு 2 கோயிலும் பிரதர்ஷனம் பண்ணி வரலாம். எங்க வாக்கிங் போனா காவேரி ஸ்நானத்துக்கு போறது வாக்கிங், கோயிலுக்கு போறது வாக்கிங், கோயிலை பிரதர்ஷனம் பண்றது தான் வாக்கிங். இப்ப நம்ம எல்லாம் ஊரை சுத்துறது தான் வாக்கிங் நினைச்சிட்டு இருக்கோம். டாக்டர் நம்மள சொல்றான் வாக்கிங் போங்க. கோவில் பிரதர்ஷனம்னாலே போருமே. மகாலிங்க சுவாமி இங்கேருந்து மகாலிங்க சுவாமி ஐயா தினம் மகாலிங்க சுவாமிக்கு நடந்து போனாங்க. அவர் படத்தை பார்த்தா இப்படி இருக்காரு. அந்த ஸ்டவுட்டான சரீரத்தை வச்சுட்டு அந்த மகாலிங்க சுவாமிக்கு தினம் 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருந்தாருன்னா அந்த இளைச்சலுக்கு வேண்டாமா அவர்? இப்ப நம்மள்கிட்ட வண்டி இருக்கு, தினம் மகாலிங்க சுவாமி பார்க்கறதுக்கு போறோமா? அந்த சிரத்தை இல்லையே நமக்கு. அவளுடைய அந்த ஒரு வில் பவர், சங்கல்பம், இப்படிதான் நம்மளுடைய லைஃப் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வாழ அதை வச்சு பண்ணினா அந்த விருப்பம்னால ஒரு நாளைக்கு மகாலிங்க சுவாமி பார்க்க போக முடியல. காவேரியில் வெள்ளம் வந்துடுத்து. அன்னைக்கு பரிசில் போடுறோம். அந்த போட்மேன் சாமி இன்னைக்கு வண்டி போகாது,
அப்படிலாம் ரிஸ்க் எடுத்துட்டு போக மாட்டான். அதை போற போக்கிலே தான் பரிசுலாம் போகணும் அப்படின்னா வருத்தப்படுறாரு. ஒரு நாள் எனக்கு மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணலன்னா எனக்கு இன்னைக்கு வேஸ்ட், என்னுடைய லைஃப்ல ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆத்துரத்தோட ஆத்தங்கத்தோட பக்தி பண்ணி வாழனா வாழலாம். அதனாலதான் இன்னைக்கு பட்டம் வச்சுட்டு இருக்கோம், அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கோம், அவளை உற்சவம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் யாரும் பேர் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாரும் எத்தனை பேர் இருக்கா, எல்லாரையும் ஸ்மரணம் பண்றோமா. அப்ப அவள்கிட்ட ஒரு யூனிக்னஸ். கோபால பாகவதர் நித்யானுஷ்டானத்தோட எத்தனை வயசு வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த உச்சவர்த்தியோ லட்சத்தி 8 ராமநாமத்தை பத்தியோ நித்திய பஜனையோ விடாம பண்ணி. இந்த வெயில் காலத்துல அவருக்கு சிஷ்யாலாம் கூட உச்சவர்த்தி பாடி போச்சு. சிஷ்யாலாம் அதாவது பரவூர் கோபால பாகவதர் சரித்திரத்தில் வரும். அவரால் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட மாட்டு வண்டியில மாடை பூட்டாம அவர் பையன் அந்த வண்டியை எடுத்துட்டு போறான். இந்த கோபால பாகவதர் வண்டியில உட்காந்து வச்சுட்டு பரிவட்டம் கட்டிட்டு அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு அப்படி உச்சவர்த்தி பண்ணிருக்காரு சகார வரைக்கும். அப்படி அந்த அனுஷ்டானத்தை அவளெல்லாம் விடவே இல்லை. நித்தியப்படி நம்மளுடைய என்ன அனுஷ்டானம், எதுக்காக நம்ம ஜென்மா எடுத்துருக்கோம், அதை விடவே இல்லை. அது மாதிரி இவர் இந்த கடைசி காலத்துல இந்த காவேரியில வெயில், அதாவது மடுதான் இருக்கும், ஃப்ளோ இருக்க அந்த மணல் இருக்கும். இந்த மணல்ல வெயில்ல படுத்துட்டு சிப்படாகட்ட தும்புராக வச்சுட்டு இந்த சுவாமிக்கு பார்த்தசாரதி அலங்காரம் விசேஷம். நான் ஒன்றும் பார்த்ததில்லை, புஸ்தகத்தில் படிச்சதுதான். நான் சொல்றது புஸ்தகத்தில் படிச்சதை சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிற பெரியவாளுக்கு தான் தெரியும், நம்ம செட்டியார் மாதிரி இருக்கிற பெரியவாளுக்கு தான் தெரியும். பார்த்தசாரதி அலங்காரம் தான் இந்த ஊர்ல விசேஷம். கசின் பிரதர்ஷனம் சொல்லுவாங்க, ரவிண்ணா நாராயணம்னா அவெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் நடந்துட்டு இருக்குது மாமா. நான் இந்த ஊருக்கு 30 வருஷம் தான் அது தெரிஞ்சு சொல்லுவேன். நான் வரதுக்கு முன்னாடியே இந்த உற்சவம் நடந்துச்சு. அப்படின்னா நான் எவ்வளோ பார்த்துப்பாரு ஒரு நாள் தரிசனம் இல்லை திசை. அந்த பார்த்தசாரதியை தியானம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல பீஷ்ம ஸ்துதி, பிரதம ஸ்கந்தத்துல குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதின்னு நிறைய ஸ்துதிகள். இந்த பீஷ்ம ஸ்துதி தான் வயசான பெரியவாளுக்கு எடுத்தாப்புல பாராயணம் பண்ற வழக்கம். இந்த பீஷ்ம நித்திய பாராயணம் பாகவதம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாம் மனப்பாடம், புஸ்தகம் கொண்டு பாராயணம் பண்ண வேண்டாம். பீஷ்ம ஸ்துதி பூரா சொல்லிவிட்டு இந்த பஜத பிரேம கிருபாநிதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ணம் அர்ஜுன சாரதி வேஷம் அப்படின்னு ஒரு கீர்த்தன். இந்த அர்ஜுன சாரதி இந்த அலங்காரத்துல இந்த பெருமாளை ஏழை பண்ணுவாங்க. இந்த கீர்த்தனத்தை இந்த காவேரியில படுத்துட்டு அந்த சூடுல இந்த பக்தியோட இந்த பெருமாளை தியானம் பண்ணி பாடுறாங்க. தீனதயா பரம் ஆர்த்த சரண்யம். அற்புதமான கீர்த்தனம். என்னன்னா எந்த முகத்தினால வேதத்தை பகவானுடைய மூச்சு காத்துன்னு சொல்றோம். வேதத்தை அப்ப பகவானுடைய வாக்குலேருந்து வந்ததுதான் வேதம். அந்த வாக்குனால அர்ஜுனுடைய குதிரைய ஹோஹோன்னு விரட்டுறான் ஐயா இந்த பெருமாள். ஏன சசர்ஜ ஜகத்குரு ஆதவ் நிகம கதம்பம் அசேஷம். யாருடைய முகத்திலேருந்து வேதங்கள் பூரா வந்ததோ தேன முகேன கரோதி ஹயம் பிரதி ஹோ 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 இதி கோஷம். அப்படி பாடுறாங்க. வேதம் சொன்ன வாக்குனால அர்ஜுனுடைய குதிரையை ஓட்டுறேன்னு விட்டு ஹோ ஹோ ஹோன்னு வெட்டுறார். இவர் அவரோட சுதர்மம். அவருக்கு ஒரு பாரத போர்ல ஒரு சங்கல்பம் பண்ணினார். என்ன சங்கல்பம்னா துரியோதனனும் இவர்கிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கான், அர்ஜுனனும் ஹெல்ப்புக்கு வந்திருக்கான். 2 பேர்த்தையும் சொன்னார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஒருத்தருக்கு என்னுடைய சேனை பூரா தரேன், ஒருத்தர்கிட்ட நான் மட்டும் இருப்பேன், யாருக்கு என்ன வேணுமோ நீங்க சூஸ் பண்ணுங்க. துரியோதனன் சொன்னா, உன்னுடைய சேனை பூரா என்கிட்ட கொடுத்துருவோம், இந்த ஒட்டி ஆளை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பெருமாளை உன்னுடைய சேனை பூரா என்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா
அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா நீ என் பக்கத்துல இருந்தா போறோம், எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும், நீ என் பக்கத்துல இருந்தாக்க எனக்கு ஜெயா. எத கிருஷ்ணா தத்தோ ஜெயா, எதோ தர்மஹா தத கிருஷ்ணா, எத கிருஷ்ணா தத்தோ ஜெயா. எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அங்க ஜெயம், அங்கதான் தர்மம். இப்படி கேட்டு வாங்கி விட்டாளா? இவன் சங்கல்பம் பண்ணிருக்க, நான் போரில் ஆயுதம் ஏந்தி போரிட மாட்டேன் அப்படின்னு. சண்டை நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. பீஷ்மர் தான் பிரதான சேனாதிபதியா இருந்து கௌரவ சேனையை நடத்திட்டு இருக்கார். ஒரு 5-6 நாள் ஒரு வாரம் ஆச்சு. துரியோதனுக்கு மகா கோபம். தாத்தா என்ன ஏமாத்துறல நீங்க, என்னடா ஏமாத்துற, உயிரை விட்டுட்டு சண்டை போடுறேன்டானா என்னடா ஏமாத்துறேன்? இல்ல உங்களுக்கு பாண்டவாள்கிட்ட ஒரு அபிமானம் இருக்கு மனசுக்குள்ள, சும்மா எனக்காக சும்மா பாவலா பண்றேன், நீங்க அபிநயம் தான் பண்றேன், நீங்க சண்டை போடுறேன்னு வெறுமனையான ஒரு போகஸ் பண்றேன் நீங்க. எப்ப நீ என்னுடைய வீரத்தை அவமானப்படுத்திட்டியோ நாளைக்கு பாரு, என்னுடைய சண்டை நீ நாளைக்கு பாரு அப்படின்னார். அது வரைக்கும் எப்படி சண்டை போட்டாரோ அது மாதிரி இல்லாம ஒரு அது கிரியேட்டட் ஆங்கர், இன்வைட்டட் ஆங்கர், அது மாதிரி ஒரு கோபத்தை வரவழைச்சிட்டு கண்ணா புண்ணான்னு சண்டை. அர்ஜுனனை அடிக்கணும், சாடிச்சுடணும் சங்கல்பம் பண்றேன். நீ தானே இருக்கணும் கூடன்னு சொல்லி பெருமாளை தன் பக்கத்தில் வச்சுட்டார் அர்ஜுனன். அப்ப அவனை காப்பாற்ற வேண்டியது பெருமாளுடைய கடமையாயிடுது. போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ணன் பீஷ்மர்கிட்ட எதிர்த்து சண்டை போட முடியாம திண்டாடி சந்திரனுக்கு அர்ஜுனன் சக்கரத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டான். சங்கல்பம் பண்ணிருக்காரு. சங்கல்பத்தை மாத்தலாமா? ஏன்னா அவர் சங்கல்பம் பண்ணிட்டாராம். பீஷ்மர் இன்னைக்கு கிருஷ்ணனை நான் ஆயுதம் எடுக்க வச்சு விடுறேன் பாரு அப்படின்னு சங்கல்பம் பண்ணார். அது பாடுறார் கோபால பாகவதர். த்யக்த்வா ஸ்வதர்மம் ஆஸ்ரித தயயா பீஷ்ம பிரதிஜ்ஞா பரிபாலம். ஆயுதம் எடுத்து போரிட மாட்டேன்னு சொன்ன சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய பக்தனான பீஷ்மனுடைய சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணணும், அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு அவருடைய கொள்கைக்காக சக்கரத்தை எடுத்து போராடினார். கோபால பாகவதர் சொல்றார், துரகரஜ சுரிதாலகலோலம் ஸ்ரமஜல பிந்து கபோலம். அப்படியே இந்த பார்த்த சார்த்திய நேர கொண்டு நிறுத்துற மாதிரி இந்த பாட்டு சமஸ்கிருத தெரிஞ்சவாள் அப்படியே அனுபவிக்க முடியும். ஒரு தேர் ஓட்டுறவன் போர்க்களத்துல அவனுக்கு எப்படி வேர்வை வரும் அதெல்லாம் உட்பட வர்ணிக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு சரணத்திலையும் இது இந்த கீர்த்தனத்துடைய மகத்துவம் எப்படி நமக்கு தெரிகிறதுன்னா, பஜனையில சம்பிரதாயத்துல பிரதானமா ஒரு ஹிருதயஸ்தானத்துல கௌரவமா கொடுக்கப்படுற ஒரு கௌரவம் அஷ்டபதிங்கிற கீத கோவிந்தத்துக்கு. அந்த அஷ்டபதி 24 அஷ்டபதி தான். அந்த அஷ்டபதி ஸ்தானத்துல சத்குரு சுவாமிகள் இந்த பாரசாரதி கீர்த்தனை. அப்படின்னா சத்குரு சுவாமிகளுக்கு இந்த பாகவதபுரம் கோபால பாகவதத்தை எவ்வளவு அபிமானம், அவர் பண்ணின கீர்த்தனத்துல எவ்வளவு அபிமானம், அவர் ஆராதிச்ச இந்த சுவாமிகிட்ட எவ்வளவு அபிமானம். ஒரு கல்லுல 3 மாங்காய். யத்பத பங்கஜமபி கமலாயாக முனி மனசாமபி தூரம். எந்த பெருமாளுடைய திருவடி நம்ம தாயாருக்கு கூட சேவைக்கு கிடைக்காதோ, எந்த பெருமாளுடைய திருவடியை ஜென்ம ஜென்மமா யோகிகள்லாம் ஹிருதயத்துல வந்து தபஸ் பண்ணி தரிசனம் கிடைக்காம இன்னும் பண்ணிட்டே இருக்காளோ, அந்த திருவடி என்ன பண்ணிச்சுன்னா யத்பத பங்கஜமபி கமலாயாக
முனி மனசாமபி தூரம். தாயாருக்கு கிடைக்காதது எத்தனையோ ஜென்மாக்களை தபஸ் பண்ற யோகிகளுக்கு முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது அந்த திருவடியை வச்சுட்டு துரியோதனுடன் போய் கேட்கிறார்ப்பா, இங்க பாண்டவாளுக்கு ஒரு 5 வீடான்னு கொடு, 5 கிராமமானு கொடு. தேன யுதிஷ்டிர தௌத்ய நிமித்தம் குருதே குருபுரிச்சார். குருக்ஷேத்திரத்துல போய் அந்த கால்னால துரியோதன்ட்ட போய் யாச்சகம் கேட்கறதுக்கு போறார் அந்த பெருமாள். ஒவ்வொரு சரணத்திலையும் அப்படி இந்த பெருமாள் அனுபவிக்கிறார். இந்த கீர்த்தனத்தை பாடினார். குந்தி சூத பரிபாலனலோலம், அர்ஜுனனை எப்படியாவது காப்பாத்தியே தீருவதுன்னு கடைசி வரைக்கும் சங்கல்பிச்சு காப்பாத்தின அந்த பெருமாள் இங்க குடியிருக்கா. பத்ராச்சல கோபாலம் பஜத பிரேம கிருபா நிதி மாதவம். இந்த பெருமாளை ஆராதனை பண்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை வேணும் அப்படி புரந்தரதாசர் சொல்லி கொடுத்த வழி. அதுதான் கோபால பாகவதர் பாடுறார். புரந்தரதாசர் பாடுறார், எனக்கு சங்கீதம் தெரியும், 72 மேளகர்த்தாலையும் பாட தெரியும், பெரிய பெரிய பக்கவாத்தியக்காரெல்லாம் வச்சு பாட தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாருக்கும் அப்ளாஸ் வாங்குறவங்களுக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் போய் நீ பாடணும்னு நினைச்சேன்னா இந்த பெருமாள் உனக்கு சபாஷியே போட மாட்டான். கேளனு ஹரி தாளனு உன் பாட்டை அவர் லட்சியமே பண்ண மாட்டார். லட்சியம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ತಾಳಮೇಳಗಳಿದ್ದು ಪ್ರೇಮವಿಲ್ಲದ பாகவத் பரம் கோபால பாகவத் மாதிரி எனக்கு பக்தி வரணும். அவர் எப்படி ஒன்னு ஆராதிச்சாரோ பெருமாளே அது மாதிரி எனக்கு பக்தி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு 2 சொட்டு கண்ணால ஜலம் விட்டு நீ பாடின்னு வச்சுக்கோ, உடனே அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம். கோபால பாகவத் பிரேம கிருபா நிதி மாதவம்னு பாடுறார். பஜத அவருடைய ஸ்டேட்டஸுக்கு இவனுக்கு தேரா விட்டணும். அப்படின்னு சொன்னார். அவன் தேர் ஓட்டணும்னா நீங்க இன்னைக்கு டிரைவர்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. அவள்லாம் கார் கதவை கூட திறந்து வைக்க மாட்டாங்க. தேர் ஓட்டுற சாரதி இந்த குதிரையை குளிப்பாட்டுறான் சார். நக நியமித கண்டூனு பாண்டவ செந்தன அஸ்வானு அனுதினம் அபிஷிச்சன்னு. எந்த பெருமாளுக்கு இவாளெல்லாம் வைகானசம் படிச்சுட்டு தினம் திருமஞ்சன கைங்கரியம் பண்றாளோ அந்த பெருமாள் குதிரையை குளிப்பாட்டுறாங்க. அனுதினம் அபிஷிச்சன்னு அஞ்சலி ஸ்டேஜ் இப்படி ஜலத்தை இப்படி விட்டு அந்த சண்டேல அந்த தேர் இழுக்கிற சாதாரணமா வண்டி இழுக்கிற குதிரைகளுக்கும் சண்டேல யூஸ் பண்ற தேர்கள் அந்த குதிரைகளுக்கும் வித்தியாசம். இந்த மனுஷனுக்கு எவ்வளவு சிரமம் உண்டோ அந்த அளவுக்கு அந்த குதிரைகள் யானைகளுக்கு அந்த ஒரு படைக்கும் உண்டு. அவ அந்த குதிரைகளுடைய சிரமம் தீர அதுக்கு அபிஷேகம் அனுதினம் அபிஷிச்சன்னு 2 கையாலையும் தேய்க்கணும். அப்படின்னா அந்த குதிரையை ஓட்டுற சாட்டை இருக்கு, கடிவாளம் இருக்கு, அந்த கடிவாளத்தை பல்லால கடிச்சுக்கிறான். எச்சப்பத்து கிடையாதுங்க. அப்புறம் சாரத்தியா நீ பல்லால கடிச்சுக்கிறான். சாட்டை என்ன பண்ணாருன்னா முண்டாசு கட்டிட்டு இருக்கிற இந்த முண்டாசுல சொருகி வச்சு நக நியமித்த கண்டூன்னு அனுதினம் அபிஷிச்சன் அஞ்சலிஸ்தே பயோபி விதத காத்ரஹா தோத்ர நிஸ்யூத மருளிஹி. இப்படி சொல்லி வச்சுருக்கான். வேத்திரம் தோத்திரம் அப்பேற்பட்ட அர்த்த சாரதி நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு கிருஷ்ண கர்மாமிருத ஸ்லோகம். அதுக்கு தான் இந்த கீர்த்தனத்தை பாடுறாங்க. அந்த கீர்த்தனத்தை பாடி
சிப்பலாக்கட்டை வச்சுட்டு இப்படி தம்புரா வச்சுட்டு பாடுறார். பத்ராச்சல கோபாலம் பஜத பிரேம கிருபாநிதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ணம் அர்ஜுன சாரதி வேஷம் பாடினார். தம்புரா அந்த பக்கம் விழுந்தது, சிப்பலாக்கட்டை இந்த பக்கம் விழுந்தது. இந்த சுவாமியோட அப்படியே அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் கோவில் 30 வருஷம் ஆச்சு நான் திருவிசூருக்கு வந்து. இந்த சரித்திரத்தை அதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். இங்க வந்தோன்னு நான் முதல்ல கேட்ட கேள்வி இந்த பாகவதத்துல இந்த அர்ஜுன சாரதி புறப்பாடு எப்ப நடக்கும் மாமா? அது நின்று போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மாமா. எனக்கு வேற என்ன ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. நான் சரபோஜி ராஜா மாதிரியோ ஷகாஜி ராஜா மாதிரியோ பண்றதுக்கு நம்மள்கிட்ட சக்தி கிடையாது. எங்க ஐயா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். என்னுடைய பிரார்த்தனை இத்தனை வருஷம் கழிச்சு நீ தான் பரிசு. இந்த யாகசால மண்டபத்தை பார்த்தா, இந்த கோயிலை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எப்படி இந்த கோபால பாகவதர் பாடியிருப்பார், இந்த பெருமாள்கிட்ட எப்படி நித்தியம் வந்து விஜய் பண்ணியிருப்பார், இப்படி ஆராதனை பண்ணியிருப்பார். அந்த பாகவத கோபால பாகவதனுடைய தபஸ் தான் நாளைக்கு போய் சந்தோஷமாக போகும். பழையபடி இந்த உற்சவங்கள்லாம் பண்ணணும். கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் எங்களால் என்ன சப்போர்ட் பண்ணோம் நாங்களாம் பண்ணுறோம். எங்களுக்கு பாடத்தான் தெரியும். இந்த பாசாரதிகத்திலே வந்து இந்த பெருமாள்கிட்ட வந்து பாடும், அதான் எங்களுக்கு தெரியும். பழையபடி இந்த உற்சவங்கள்லாம் நடக்கணும். பெருமாள் சுவாமி வெட்டாச்சார சுவாமிலாம் வந்து தொடர்ந்து இது மாதிரி இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறதுக்கு எங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி நல்லபடியாக பெருமாள் நல்லபடியாக நடக்கணும். அதனால இந்த கிராமத்துக்கு புனருத்தாரணம் ஆகி பழையபடி க்ஷேமம் உண்டாகும். பாகவத்புரம் ரகுபட்டாச்சார் தான் பேரு. என்ன துரதிருஷ்டம் பாருங்க, நான் திருவிசூருக்கு வந்த வருஷம் ஒரு பாகவதற்கு அது மாதிரி இல்லாம பழையபடி எல்லாரும் பாகவதத்தில் பாரதி கைங்கரியம் சுவாமிகள் பேர். கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குரு சுவாமினா